வணக்கம் பிரவீன். வணக்கம் சுப்ரா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சுப்ரா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். லண்டன் டைம் பாஸ்க்கு வந்து உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. நான் தொடர்ந்து நிறைய படங்களுக்கு வந்து உங்களோட மனசில் பட்டதை நீங்கள் ஒப்பீனியனாக பதிவு பண்ணிட்டு வரீங்க மித்தவங்க மாதிரி. கடைசியாக ஒரு 2 தடவை வந்து நீங்கள் விஜயோட என்ட்ரி பற்றி மட்டும் 2 வீடியோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, நம்ம எடுத்து போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழக அரசியல் சம்மந்தமாக இங்கே லண்டனில் இருக்கிற பார்வையாளர்களோட பிரதிபலிப்பாக நீங்கள் இதை பற்றி சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சிங்க. இந்த வாய்ப்பளித்த லண்டன் டைம் பாஸ் சேனலுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள் குடியாத்தம் பிரவீன் பேசுகிறேன். அது என்ன குடியாத்தம் பிரவீன்? குடியாத்தன்றது ஊருன்னு தெரியுது. அது என்ன நீங்கள் விரும்பி வச்சுக்கிட்டதா இல்லை முக்கியமாக எந்த ஒரு தனிநபருக்கு பார்த்தோன்னா, எந்த நாட்டுக்கு போனாலும் தான் பிறந்த ஊர் தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு எண்ணத்தினாலையும் அதே போல் குடியாத்தம்ன்றதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதல் மூவண்ண கொடி வந்துட்டு தயாரித்து, அதாவது கோட்டையில் ஏற்றின அந்த மூவண்ண கொடி குடியாத்தில் தயாரிக்கப்பட்டது. இது ஒரு வரலாறு. மற்றும் ஒரு வரலாறு, காமராஜர் முதலமைச்சர் இருந்தபோது அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி வந்து குடியாத்தம் தொகுதி. அதனால் அந்த வரலாறு மறைக்கக்கூடாதுக்காக அந்த குடியாத்தம்ன்ற பேரை சேர்த்து. இன்னொன்று, அது நீங்கள் அந்த ஊருக்காரங்கிறது உங்களுக்கு அது ஒரு பெருமையும். கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஊருக்கும் ஒரு சின்ன இந்த மாதிரி வரலாறுகள் இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் உங்களோட மையப்படுத்திக்க விரும்புகிறீங்க. கண்டிப்பாக. ஸோ நான் குடியாத்தம்னு சொல்கிறப்போ அதனுடைய வரலாறு சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த குடியாத்தில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். குடியாத்தம் பிரவீன். ஆமாங்க. ரைட். வெறும் விஜயை மட்டுமே மையப்படுத்தி பேசியிருந்தீங்க போன 2 வீடியோவில். இப்போ உங்கள் பார்வையானது எப்படி? நீங்கள் வெறும் விஜயோட ஆதரவாளரா, இல்லை உங்களை எப்படி நாங்கள் பார்க்கலாம்? இல்லைங்க, நான் விஜயோட ஆதரவாளன் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போக விரும்பல. பொதுவாக எனக்கு அரசியல் பிடிக்கும். ஆனால் என்னுடைய சூழ்நிலைகளை நான் வேறு ஒரு கெரியரில் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் அரசியலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கு நான் பேசப்பட்டதுக்கு காரணம், அன்றைக்கி வந்து விஜய் வந்து புதுசாக ஒருத்தர் வராரு, அதுவும் ஒரு மாஸ் ஹீரோ. அதனால் அன்றைக்கி விஜயை பற்றி பேசினேன். ஆனால் விஜய் ஆதரவாளர்லாம் கிடையாது. நான் பொதுப்படியாக தான் பேச போகிறேன். முக்கியமாக இன்றைக்கி நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா இன்றைய அரசியல் சூழ்நிலை. இதுதான் உங்களோட முதல் வீடியோன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா, பொதுவாக அரசியல் பற்றி பேசுகிறது. கண்டிப்பாக. இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அது ஒரு பார்வையாளர் இருந்திருக்கீங்க. பல யூடியூப் காணொலிகளை வந்து நீங்கள் பார்த்து இந்த மாதிரி கண்டிப்பாக டெலிவிஷன் டிபேட் அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கீங்க இல்லையா? நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த அரசியல் இப்படி பேசணும்னு ஆரம்பித்து நான் இன்ஸ்பயர் ஆனதே வந்துட்டு பல டிபேட்டுகள் பார்த்தது, யூடியூப் சேனல். முக்கியமாக பார்த்திங்கன்னா அண்ணன் ரவீந்திர துரைசாமி, அப்புறம் காரை செல்வராஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியன், இந்த மாதிரி ஒரு மூத்த விமர்சகர்கள்லாம் பேசும்போது எனக்கு அவங்கள பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, நமக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக அவர்கள் பேச போகிறது நான் பேச போகிறது பெரிய வித்தியாசம் இருக்க போகுது. நமக்கு தெரிஞ்ச அரசியல் நம்ம பேசுவோம். தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க ஒரு நம்பிக்கையில் பேசுவோம். முக்கியமாக அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து இதுக்குள்ளே இந்த மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டேங்க. நீங்கள் லண்டனில் இருக்கீங்க, எப்படி உங்களால் அந்த அரசியலையும் உங்களால் இங்கே இருந்தபடியே அதை வாட்ச் பண்ண முடியுதா? அதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சின்னு வச்சிங்களேன், அதுக்கு நம்ம டைம் ஒதுக்குனா போதுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்குனா கண்டிப்பாக நம்ம எந்த விஷயமா இருந்தாலும், அரசியல் மட்டும் இல்லை, எந்த விஷயமா நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கு டைம் ஒதுக்கிட்டோம்னா கண்டிப்பாக செய்யலாம். நான் இந்த பர்டிகுலராக இந்த அரசியல் விஷயத்துக்காக நான் தினந்தோறும் அதாவது ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இதுக்காக ஒதுக்கப்படுவேன். அந்த 3/4 மணி நேரம் முழுக்க அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் மற்றும் இன்டர்வியூஸ் அந்த மாதிரிலாம் வாட்ச் பண்ணுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன்னு வச்சிங்களேன், அவங்க சொந்த நாட்டில் என்ன நடக்குது எது நடக்குதுன்றது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு சில பேர் அப்படியே மறந்துடுவாங்க. வேலை உண்டு, தன் கரியர் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு. அதை தாண்டி நம்ம பிறந்த நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியாவில் என்ன அரசியல் நடக்குது அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம திரும்ப நம்ம நாட்டுக்கு போவோம். அன்னைக்கு போயிட்டு எல்லாமே நமக்கு புதுசாக தெரியக்கூடாது. அதனால தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த தொடர்புலேயே இருக்கீங்க. அந்த தொடர்பு எப்படி அப்போது இங்கே சார்ந்த அரசியலும் நீங்கள் அப்போது வாட்ச் பண்ணுறது உண்டா? இது ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ்டாக பார்க்குறது உண்டா, இல்லை எப்படி? அதாவது யூகே சம்மந்தப்பட்ட அரசியல் நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் என்னோடய புரிதல் ரொம்ப கம்மி யூகே அரசியல் பற்றின. முக்கியமாக இப்போ கடைசியாக ஒரு எலெக்ஷன் நடந்தது, அது அப்போ தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் நான் இன்னும் ரொம்ப இல்லை, நல்லது தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு அரசியல் ஆர்வம்னு இருக்குங்கும்போது நீங்கள் இருக்கிற இடம் வேறையாக இருந்தாலும் அந்த இடத்த சார்ந்தும் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது நல்ல விஷயம் தான் இல்லையா? கண்டிப்பாக. முக்கியமாக எதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல கேள்வி தான். ஏன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, நம்ம அரசியலுக்கும் யூகே அரசியலுக்கும் என்ன வித்தியாசன்றது கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அது கொஞ்சம் பல நாள் ஆகும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறேன். பட் இன்னும் நாள் எடுத்துக்குங்க. என்ன அது சரிதான். இன்றைக்கி நான் வந்துட்டு பேச போகிறது இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலை. முக்கியமாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்னு பார்த்தா 2026 தேர்தல்.
அதை நோக்கி தான் எல்லா அரசியல்வாதிகளும் பயணிச்சுட்டு இருக்காங்க. அந்த முக்கியமான 3 நிகழ்வுகள் நடந்திருக்குது. நம்ம அதை பற்றி இப்போ பேச போகிறோம். முதல் நிகழ்வு வந்துட்டு ஒரு இரங்கல் செய்தி. மூத்த அரசியல்வாதி, காங்கிரஸ் கட்சியில் பல நாட்களாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர், எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, அண்ணன் EVK இளங்கோவன் அவர்கள் இயற்கை எதிர்க்காரு. அவர்களுக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என் சார்பாகவும் லண்டன் டைம் பாஸ் நேயர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் தான் அவர் தன் மகனை இழந்தார். மகனை இழந்ததுனால்தான் அவர் அடுத்து அந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதுவும் ஒரு மனசே இல்லாமல் நின்னார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு ட்ரிபோட் மாதிரி தான் வந்துட்டு முக ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு EVK இளங்கோவன் நிற்க வச்சாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு முழு மனது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு தந்தைக்கு தன் மகன் இருந்து சோகத்தில் அவங்க வந்து வேறு எதுவும் திங்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கு நான் கேள்விப்பட்டதுன்னா, நீங்கள் இதில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு திரும்பும். இல்லைனா நீங்கள் உங்கள் மகனை நினச்சே வந்துட்டு ரொம்ப உங்களுடைய உடல்நிலை பாதிக்கும். ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால் தான் நீங்கள் அந்த அந்த விடுபடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து நம்ம முதல்வர் அவர்கள் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்து முக்கியமாக இளங்கோவன் நிற்க வச்சு வெற்றி பெற்று கொடுத்தாங்க. ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி. கண்டிப்பாக. இப்போ ஒரு சைடு நம்ம உண்மையிலுமே அது நல்ல விஷயம் அவங்க பண்ணது, அவருக்கே திரும்ப அந்த சீட்டை கொடுத்தது. ஆனால் அது இன்னொரு பக்கம் நடந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடே பார்த்து சிரிச்சுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேங்க. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். நீங்கள் சொன்னது வரேன். ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் பார்த்தோம்னா நம்ம செந்தில் பாலாஜி தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் வந்துட்டு மாஸ்க் காட்டினார். அந்த வெற்றிக்கு முழுக்க பாடுபட்டார். ஒரு கூரை உள்ள அடைச்சி வச்சு நாள் முழுக்க வேட்பாளர் அடைச்சின்றோம். ஆனால் மேபி அந்த மக்கள் விருப்பப்பட்டு போயிருக்கலாம். விருப்பப்பட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு டெய்லி கண்டிப்பாக அதில் பாதி பேர் கட்சினாவே டிஃபால்ட்டாக போவாங்க. பாதி பேர் பொதுமக்கள் தன்னுடைய தேவைக்காகவும் போயிருக்கலாம். பட் அது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்து வினோதமாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷனாகவே வந்துட்டு ஃபார்முலான்னு ஒன்று போடுவாங்க. பார்த்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலா, அதாவது திருமங்கலம் ஃபார்முலா வந்து முதல் ஃபார்முலா. அப்படியே பார்த்தீங்கன்னா RK நகர் நம்ம அமமுக ஒரு தினகரன் ஃபார்முலா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இப்போ பாலாஜி அண்ணன் ஒரு ஃபார்முலா போட்டது. செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் ஒரு ஃபார்முலா போட்டார். இப்போ நான் முக்கியமாக எந்த விஷயத்துக்கு வரேன்னா, செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் திறமையாக செயல்பட்டு அவருடைய திறமையை காட்டி வெற்றி பெற்றார். பார்த்தா அவருக்குமே ஒரு கேஸ் வந்து உள்ளே போயிட்டார். இன்றைக்கி அவர் பெயிலில் வந்துடுறாரு. இன்றைக்கி இன்னும் நல்ல விஷயம் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் திரும்ப செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் திரும்ப மறுபடியும் வெளியே வந்துட்டார். சோக நிகழ்வு. ஆனால் எப்படி ஒரு இடைத்தேர்தல் நடக்குதா? கண்டிப்பாக அது எனக்கு இவரோட சப்போர்ட் திமுக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். இடைத்தேர்தலை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அடுத்த நிகழ்வு பார்த்தோன்னா, இன்றைக்கி அதிமுகவுடைய பொதுக்குழு நடந்தது. இந்த பொதுக்குழு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக எந்த அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சியும் கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பொதுக்குழு நடத்தணும். இது ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷனுடைய லா, அவங்களுடைய பாலிசி பிரகாரம் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நடத்தியிருக்காங்க. இந்த பொதுக்குழு வந்து முக்கியமான பொதுக்குழுன்னு நான் பார்க்குறேன். ஒன்று வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிற முதல் பொதுக்குழு கூட்டம். ஏன் சொல்கிறேன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி ADMK வந்துட்டு 40லையும் வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. ஒரு சில தொகுதிகளில் டெபாசிட் இருந்திருக்காங்க, ஒரு சில தொகுதிகளில் 3வது இதுக்கும் போயிருக்காங்க. இதை வச்சு நிறைய பேர் எடப்பாடி அண்ணன் வந்துட்டு இந்த கட்சி தலைமைக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நிறைய பேர் பேசியிருக்காங்க. முக்கியமாக அதுலேருந்து பிரிந்து போனோம் அல்லது வெளியேற்றப்பட்ட OPS அண்ணன் அவர்களாகட்டும், தினகரன் அண்ணன் அவர்களாகட்டும், இல்லை சசிகலா அம்மையார் அவர்களாகட்டும், இன்னொன்று எல்லாருக்கும் ஒன்றா சேர்க்கின்ற ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களாகட்டும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் பேஸ் பண்ணி ADMK வந்துட்டு அவர் தலைமை இருக்கக்கூடாது, வேறு தலைமைக்கு போகணுன்ற நிறைய பேசிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஆதரவாளர்கள், OPS ஆதரவாளர்களாகட்டும், சசிகலா. ஸோ இந்த பொதுக்குழு நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ண நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா, இந்த ஆட்கள்லாம் வந்துட்டு இந்த பொதுக்குழு வந்து பெரிய எதிர்ப்பு வரப்போகுது, எடப்பாடி அண்ணன் அவர்கள் நிறைய மாற்றம் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, கரெக்டாக அந்த பொதுக்குழு அனௌன்ஸ் பண்ணதுக்கும் பொதுக்குழு நடந்ததுக்கு இடையில் இன்னொரு நியூஸ் வந்தது. என்னென்னா, திடீர்னு பார்த்தோன்னா ஒரு தனிநபர் வந்துட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு. அதாவது ADMK சின்னத்தை முடக்கணும், இரட்டை இலை முடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து ஒரு நீதிபதி என்ன மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காருன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பியிருக்காரு. நீங்கள் வந்துட்டு
இபிஎஸ் உடைய இது இபிஎஸ் தரப்புலேருந்து நீங்கள் அதோடைய அதாவது எடப்பாடி ஜஸ்டிஃபிகேஷன். பழனிசாமி அவரோட ஆமாம், ஏடிஎம்கே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் அவர்களிருந்து அவருடைய ஜஸ்டிஃபிகேஷன் வாங்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணதுமே இவங்களுக்கெல்லாம் ஒரு கை ஓங்கின மாதிரி ஒரு ஃபீல். அதாவது யாரு ஓபிஎஸ் அவங்க தரப்பு யாரெல்லாம் வந்துட்டு வெளியில் இருக்காங்க, முன்னாள் அதிமுக உறுப்பினர்கள் இன்றைக்கு அவங்க கிடையாது. அவர்கள்லாம் வந்துட்டு இந்த பொதுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்தது, 6 பேர் வந்துட்டு எடப்பாடி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு ஓபிஎஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்கு போனது. இது முதல் வெளியிட்டது எனக்கு பிடிச்ச ஒரு விமர்சகர், நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு விமர்சகர் அண்ணன் லக்ஷ்மணன். அவர் தான் வந்து இது முதல்ல லீக் பண்ணது. அதுக்கப்புறம் அது எல்லோரும் அதை பற்றி நிறைய டாக்லாம் போச்சு. அவர் சொன்னதுமே அது நாங்கள் போய் பேசலன்னு தான் அந்த 6 பேர் சொல்லாதனால அது போய் பேசுறது உண்மையாச்சுன்ற மாதிரி அது ஒரு டாக் போயிருந்துச்சு. ஸோ அந்த 6 பேர் வந்து எதிர்க்கிறாங்கன்ற ஒரு மனநிலையே இவங்க இருந்தாங்க. ஸோ அந்த 6 பேர் இன்றைக்கி பொதுக்குழுவில் வந்துட்டு பெருசாக எதிர்க்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை. இன்றைக்கு பொதுக்குழு நல்லபடியாக முடிஞ்சிருக்குது. இந்த பொதுக்குழு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இன்றைக்கி நடந்த பொதுக்குழு நான் என்ன புரிஞ்சுருக்கேன் அப்படின்னா, எத்தனை தடைகள் வந்தாலும் இன்றைய நிலையில் அதிமுக முழுக்க எடப்பாடி அண்ணன் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அவர் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே போல் எல்லா இன்றைக்கி பொதுக்குழுனாவே எல்லா மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கணும். 234 தொகுதிகளிலிருந்து எல்லா மாவட்ட செயலாளர்களும் வந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட அத்தனை ஆதரவும் அவருக்கு இருக்குன்றதை நிரூபிச்சிருக்காங்க. ஆமாம், மறுபடியும் ஆமாம், கண்டிப்பாக. ஒரு வேளை எதிர்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த பொதுக்குழு ரைஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த பொதுக்குழு தான் வந்துட்டு பைலா ஆஸ்பர் புரட்சித் தலைவர் அதிமுக எழுதின பைலா படி இந்த பொதுக்குழு மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். இந்த பொதுக்குழுவில் எந்த ஒரு விஷயம் ரைஸ் பண்ணாலுமே வந்துட்டு கண்டிப்பாக பொதுச் செயலாளர் அட்ரஸ் பண்ணி ஆகணும். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் நடந்த ஒரு பொதுக்குழுவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு முன்னாடி யாரும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழுவில் அம்மா இருந்து நடந்த பொதுக்குழு கூட்டத்திலே நிறைய பேர் வந்துட்டு பேசினாங்க. அம்மா எதிர்த்து பேசல, நிறைய கன்சர்ன்ஸில் ரைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் இன்றைக்கி அந்த மாதிரி நடந்ததாக எனக்கு தெரியல. அதை வச்சு பார்த்தோம்னா இன்றைக்கி முழுக்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஏடிஎம்கே. ஸோ இதுலேருந்து இன்னொன்று நான் என்ன யோசிக்கிறேன்னா, அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசியல் கரியர் எப்படி போகுதுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை வச்சு பார்த்தோம்னா ஸோ அது அவர்கிட்ட தான் இருக்குது, என்ன முடிவு எடுக்க போகிறாரு. ஒரு 1.5 வருஷம் இருக்குது, 2026. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் ஒரு பெரிய டாபிக் ஒன்று போச்சு. கண்டிப்பாக டங்ஸ்டன். ஆமாம், டங்ஸ்டன் பற்றி பேசும்போது ஒன்று நான் கவனித்தேன். அதாவது திமுக சைடில் தெளிவாக நாங்கள் எக்காரணத்து கொண்டும் அதை விட மாட்டோம், நான் முதல்வராக இருக்கும் வரையில் அப்படின்னு சொல்லி 3 தடவை அழுத்த நிறுத்தமாக ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனாலும் எடப்பாடி வந்து நான் நினைக்கிறேன் அங்கே எடப்பாடி வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசியிருக்க தேவையில்லையோ. ஒரு மக்களாக அதை நான் பார்க்கும்போது நான் அப்படி உணர்ந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் அப்படி தானே. அதாவது மக்களோட குரலை அவர் ஒலிக்கிறாரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு எதிர்கட்சி தான் வந்துட்டு மக்கள் சார்பாக பேச முடியும். அவர் கேள்வி கேட்டார், அதுக்குண்டான விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு வராங்க. இன்னொன்று நம்ம டங்ஸ்டன் பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்துட்டு சட்டசபையை வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் சட்டசபையை வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலை. ஆக்சுவலி பண்ணணும், அது முன்னாடிலாம் நடந்துருது, நடுவில் என்ன காரணம் நிறுத்திட்டாங்க. அன்றைக்கி தான் அந்த ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மட்டும் தான் வெளியே வந்தது அதனுடைய வீடியோ. அது வந்ததுனால தான் நமக்கே தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. நானும் பார்த்தேன். எடப்பாடி அண்ணன் வந்து எதிர்கட்சி தலைவர் அவர் கேட்ட கேள்வி கரெக்டு. நீங்கள் இதை அன்றைக்கே பண்ணியிருக்க வேண்டியதை ஏன் நீங்கள் தடுக்கலான்னு. ஆனால் இவங்களும் அதுக்கான பதிலை சொன்னாங்க இல்லையா, எல்லாருமே நம்ம பார்த்தோம். அதாவது கான்வர்சேஷன் லெட்டர், நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெட்டர் அனுப்பியிருக்கோம், அவங்களும் எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இவருடைய கேள்வி என்னன்னா, தலைவராக வந்து அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நிதானமாக அதை பேசி நிதானமாக வேற முறையில் அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஆமாம், அது இவ்வளோ ஆக்ரோஷம் தேவையில்லை நினைக்கிறேன். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இன்னைக்கு எதிர்கட்சிகள்ன்ட்டு இருதுருவ அரசியல்ன்றது இப்போது தமிழ்நாட்டில் மாறிட்டே வருதுங்க. இருதுருவ அரசியல், இது வரைக்கும் இருதுருவ அரசியல் தான், டிஎம்கே ஏடிஎம்கே தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல கட்சிகள், அண்ணாமலை, பிஜேபி, சீமான், இப்போது விஜயண்ணன் வந்துட்டார் புதிய கட்சி, இது தவிர்த்து நிறைய சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கிறாங்க. ஸோ இப்போது அந்த இருதுருவ அரசியல் தான் இருக்குது, இன்னும் இருக்குது
அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அவர் அந்த லைம் லைட்டில் வரணுன்றதுக்காக தான் ஆக்ரோஷமாக பேசினான்றது என்னுடைய பார்வையாக இருக்குது. ம். ஆனால் ஒரு மூத்த ஆனா அங்க அரசியல்வாதி இல்ல அவர் பேசியிருக்கு. ஸ்டெர்லைட் சம்பவம் மாதிரி ஆக யாருக்கும் திரும்ப ஏன்னா அது பயமா தான் திரும்ப ஒரு இருக்கு. அதை பத்தி தூத்துக்குடி நான் பார்த்துட்டு திரும்ப ஒரு தூத்துக்குடி சம்பவம் நடக்கக்கூடாதுன்ற வேணாம் தான் தோணுது. ஏன்னா காலி இடங்கள்ல உலகத்தில் பண்ணுறதுங்கிறது வேற. ஆனால் மக்கள் வசிக்கிற இடமும் சார்ந்த இடமும் ஏன்னா இந்த பரந்தூர் விமான நிலையமே நம்ம எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக தேவையான்னு இருக்கு இருக்கிற மீனம்பாக்கமே போதாதா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுது. ஏன்னா அந்த விவசாய இடம் அதை போய் அடிக்கிறாங்களே அப்படின்னு. கண்டிப்பாக அது ஏன்னா நம்ம ஊரில் விவசாயத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இருக்குல்ல. ஆல்ரெடி நிறைய இடங்கள் நிறைய இடம் அழிக்கப்பட்டுச்சு. கைவிட்டுருச்சு. ஏன்னா விவசாயிகள்லாம் வருமானமும் போதிய இது இல்லாமல் அவங்களே அதெல்லாம் விற்றுட்டு நிறையா ரியல் எஸ்டேட் மாதிரி மாறி வீடு மனைகளாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக அப்போது நல்லா செழிப்பாக இருக்கிற இடத்துல அங்கே போய் கை வைக்கணுமா அப்படின்றது தான் வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு வருத்தம் தான். சரி, இதெல்லாம் அவங்க பேசலாம்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின கருத்துக்களை இன்னும் ஆமாம், ஸ்ட்ராங்காகவே அதுக்கு அந்த அந்த நிதானத்தை கடைப்பிடிச்சா இன்னும் தெளிவாக இருக்குமா ஒரு வேலை இல்லையா? அந்த கருத்து இன்னும் ஸ்ட்ராங்காக போகும்னு நான் ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். போகும். அதே போல் அவங்க அப்பயே ரைஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு சட்டசபை கூடின பிறகு ரைஸ் பண்ண அவசியம் இல்லை. அன்றைக்கே பொதுவெளியில் அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வயசை பொதுவெளியில் கொடுத்துருந்தா அன்றைக்கி அவர் கண்டிப்பாக முதல்வர் அதுக்கு பதில் சொல்லி தான் இருக்கணும். ஒருவேளை அந்த டைமில் தடுத்துருந்துக்கலாம். இப்போ கூட முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, நான் முதல்வராக இருக்கும் முறை இந்த திட்டம் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. அதான் இங்கே ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் தேவை கண்டிப்பா. எல்லாருக்கும். யார் பண்ணாலும் சரி அது இல்லையா? ஆமாம். கடைசி நிகழ்வு பார்த்தோன்னா இந்த நிகழ்வு தான் வந்து டாக் ஆஃப் தி தமிழ்நாடு அரசியல். ஆதவ் அர்ஜுனா 6 மாதம் தற்காலிகமாக நீக்கி வச்சுருந்தாங்க. அவர் நீக்கின பிறகும் 2 ட்வீட் போட்டார். ஒரு ட்வீட் போட்டார், 2 சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த 3 விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் சொன்ன விஷயத்தில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. அதே போல் அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்துட்டு திருமாவளவனுடைய கிரெடிபிலிட்டிக்கு ஒரு கொஷின் மார்க்காக இருந்தது, ஒரு டவுட் இதுவாக இருந்தது. அதை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. இன்றைக்கி இப்போ தான் திடீர்னு அவர் ஒரு அடுத்த ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது இது வந்து எக்ஸ்தலத்தில் வந்து அவருடைய ஒரு லெட்டரை வந்து திருமாவளவன் அவர்களுக்கு சமைச்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. நான் வந்து விசிகாலேருந்து முழுமையாக விலகுகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது நடக்கும்போது அண்ணன் வந்து டெல்லியில் தான் நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ தான் லேண்ட் ஆகிட்டு வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு திருமாவளவன். அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, செயல் திட்டம் இருக்கிறதுனால அவருடைய இது எடுத்திருக்காரு. எனக்கு அவருடைய அரசியல் பயணம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி நல்லபடியாக சொல்லியிருக்காரு. இது வந்து முக்கியமான நிகழ்வு. ஏன் இது முக்கியமான நிகழ்வுன்னு பார்த்துச்சுன்னா, அடுத்த ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஏன்னா அவருக்கும் விஜய் அண்ணன் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. முக்கியமாக அந்த அம்பேத்கர் எல்லாருக்குமான அம்பேத்கர் புத்தக வெளியீடு விழாவில் வச்சு பார்க்குறப்போ ஆதவ் அர்ஜுனா பேசின கருத்தும் விஜய் அவர்கள் பேசின கருத்தும் கிட்டத்தட்ட ஒத்து போன மாதிரி இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோன்னா மன்னராட்சின்னு சொல்லி ஒன்று பேசினாங்க. அதுக்கு வந்துட்டு நிறைய டிஎம்கே சார்ந்த பெரிய பெரிய தலைவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் டீசன்ட், அதாவது நல்ல முறையில் ரியாக்ட் பண்ணாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணன் அவர்களும் ரியாக்ட் பண்ணிக்காரு. அவர் ரியாக்ட் பண்ணதில் வந்துட்டு முதல்ல சொன்ன கருத்து ஓகே, இது எப்படி மன்னராட்சி சொல்ல முடியும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நான் எம்எல்ஏவாக இருக்கேன், அது வந்து உடன்படுறேன். அதுக்கு அடுத்து அந்த ஆளுகளுக்கெல்லாம் ஏதோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப இதுவாக பேசினார். அந்த மாதிரி கருத்தெல்லாம் தவிர்த்துருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, இன்றைக்கி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி அண்ணன் அவர்களும் அந்த மன்னராட்சினே சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்துட்டு நிறைய டாட்ஸ் கனெக்ட் பண்ண விஷயங்கள் இருக்குது. இதுதான் வந்துட்டு கூட்டணிக்கான ஒரு முதல் புள்ளியாக நான் பார்க்குறேன். ஆனால் நான் இப்போதைக்கு நான் இதை பற்றி பெருசாக பேசுகிறேன். அதாவது ஆதவ் அர்ஜுன், விஜய், அதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டாட்டில் வராங்க. அவங்க வச்சுருக்க டாட்டு வந்துட்டு ஒரே டாட்டு. பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி வந்துட்டு ஒரு பெரிய கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு இன்றைக்கும் சொல்லியிருக்காரு. எப்படி நாடாளுமன்றத்துக்கு மெகா கூட்டணி அமைக்க போகிறோம்னு சொன்னோம், அதே மாதிரி இன்றைக்கி பொதுக்குழுவில் 2026 சட்டசபை தேர்தலுக்கு கண்டிப்பாக அதிமுக தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி வரும்னு சொன்னார். அது நான் இது இப்படியா இருக்கலாம்னு பார்க்குறேன். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். மன்னராட்சின்றதுக்கு உங்களோட பார்வை என்ன? இப்போ இவங்கெல்லாம் மன்னராட்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க, அது கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் பார்வை என்ன அதை பற்றி? அதுக்கு வந்துட்டு முதல்ல மன்னராட்சினா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அடுத்து நம்ம பேசுவோம். மன்னராட்சினா என்னன்னா, ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் தாத்தா வந்துட்டு மன்னராக இருந்திருப்பார் அந்த நாட்டுக்கோ அந்த மாநிலத்துக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு. அவர் ஒரு குறிப்பிட்ட வயதான பிறகு தன் மகனுக்கு, தன் வாரிசுக்கு தன்னுடைய பதவி அப்படியே கொடுத்துப்பார். அடுத்த கிங், அப்படியே பேரன், இப்படி தான் போகும். இதுதான் வந்து மன்னராட்சி. ஆமாம். இதில் வந்துட்டு யாரும் பொதுமக்கள் யாருமே வந்து உள்ளே வரமாட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா, இப்போ நம்ம இருக்கிற இந்த யூகேயில் பார்த்தீங்கன்னா எலிசபெத் ராணி அவர்கள்
அடுத்து சார்லஸ், இப்போ சார்ல்ஸ் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எலிசபெத் ராணி அவங்க தான் வந்து ராணியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க குடும்பம் தான் இப்போ ராஜாவாக இருக்கிறாங்க. இதுதான் வந்து மன்னராட்சி. ஏன் இது வந்துட்டு எந்த இதில் யூகே உள்ள பொதுமக்கள் யாரும் எலெக்ஷன் வச்சோ இல்லை ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுக்கல. அவங்க குடும்பத்தில் தான் வந்துட்டு இருப்பாங்க, பாரம்பரியமாக வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் மன்னராட்சி. தனி. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக நடந்தது மன்னராட்சின்னு சொல்கிறது வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாடு. இவங்க அது மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களும் தேர்ந்தெடுத்திருக்கோம், உதயநிதியை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனால் அதை மன்னராட்சின்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. என்னுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அது மன்னராட்சி கிடையாது, வாரிசு அரசியல்னு வேணால் சொல்லலாமே தவிர மன்னராட்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் வாரிசு அரசியல்னு சொன்னாலே அது அவங்களுடைய கட்சியோட விருப்பம். ஆனால் எல்லா கட்சியிலையும் இருக்கே இல்லையா? ஆமாம், அடுத்து அங்கே தான் வராங்க. வாரிசு அரசியல்னு எல்லாரும் சொல்கிறாங்க தவிர, அதாவது அரசியலை பற்றி அதிகமாக பேசினதே பார்த்தோன்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். அவர் மட்டும் என்ன செஞ்சார், தன் பையன் அன்புமணி அவர்களை தான் வந்துட்டு அடுத்து பிஎம்கேவோட ஒய்ஃப் முதற்கொண்டு இப்போ அடுத்து ஒய்ஃப் வந்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் நாடாளுமன்ற. அப்புறம் பார்த்தோன்னா வைகோ வந்துட்டு வைகோ அண்ணன் அவர்கள் இதெல்லாம் வெளியே போனதுக்கு காரணமே அந்த வாரிசு. ஆமாம், ஆனால் கடைசியில் அவர் பையனை தான் கொண்டு வந்து எம்பி ஆயிருக்காரு. எல்லா அரசியல்வாதியும் தான் பையனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி தான் கலைஞர் அவர்களும் பண்ணியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களும் பண்ணியிருக்காரு, இப்போ அடுத்து உதயநிதி அவர்களும் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அவங்க வந்து மன்னர் ஆட்சின்னு ஒரு புது டேர்மை கொண்டு வந்துட்டாங்களோ? ஆமாம், அது வாரிசு அரசியல் வந்துட்டு பல பேர் பேசிட்டாங்க. நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், விஜயண்ணன் அவர்களும் சரி, ஆதவ அர்ஜுன் அவர்களும் புதுசாக வந்திருக்காங்க. அதை வந்துட்டு வேறு டெர்மினாலஜி கொடுக்குறாங்க. வேறு டேர்ம் கொடுக்கும்போது அது மீனிங் வேறு ஆகிறதுனால தான் அது வந்துட்டு முரண்படுறோம். இன்றைக்கி முக்கியமாக மன்னராட்சின்ற மாதிரி ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுமே வாரிசு அரசியல் தான், கலைஞருடைய மகன் தான். ஆனால் ஸ்டாலின் அண்ணன் அவர் ட்ராவல் பார்த்தீங்கன்னா நெடுதூரம். அவர் அன்றைக்கி மிசா சட்டத்தில் உள்ள எமர்ஜென்சி காலத்தில் உள்ளே இருந்திருக்காங்க, நிறைய அடிபட்டிருக்காங்க, கட்சியாக உழைச்சிருக்காங்க. அவர் படிப்படியாக தான் வந்தார். அதாவது இளைஞரணி தலைவராகவும் சென்னை மேயராக வந்திருக்காங்க, எம்எல்ஏ இருந்திருக்காங்க, அந்த மாதிரி படிப்படியாக தான் வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உதயநிதி பார்த்தா என்ன ஆச்சுன்னா, டைரெக்டாக எம்எல்ஏ, அப்படியே அமைச்சர், ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், அப்படியே டைரெக்டாக துணை முதல்வர். இது எல்லாமே நடந்தது இந்த 2 வருட காலத்தில் தான். இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட். அதனால் அவருக்கு அனுபவம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது நமக்கே தெரியுது. அடுத்த டார்கெட் வந்து முதலமைச்சர் தான் கொண்டு வர போகிறாங்க. அடுத்த ஒரு 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக உட்கார்ந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவர்கிட்ட முதலமைச்சர் கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு பிளான். அது நமக்கே சாதாரண ஒரு மக்களுக்கு தெரிய. ஆனால் ஸ்டாலினோட அனுபவம் வந்துட்டு உதயநிதி அண்ணன்கிட்ட இல்லை. அது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு வெளியில் கொடுக்குற அந்த ஸ்பீச் ஆகட்டும், ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பாகட்டும், அவர் சினிமா துறையில் வந்தவர் தான். அவருடைய பதில் பார்த்தீங்கன்னா சினிமா துறை பாணியே தான் இருக்குது, ஒன் வேர்ட் ஆன்சராக இருக்குது. இந்த 2K கிட்ஸை கவர் இருக்கலாம், ஆனால் அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. இறுதியாக என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் வச்சு பார்க்கும்போது அடுத்த ஒரு வருஷம் மிகப்பெரிய மாற்றங்களும் பெரிய ஆச்சரியங்களும் கண்டிப்பாக. இது இன்னைக்கு மொத்த அரசியல்வாதிகளும் 2026 தேர்தலை நோக்கி தான் உழைச்சிட்ருக்காங்க. அதுக்கு உண்டான நினைப்பு தான் போயிட்டுருக்கு, அதுக்கு உண்டான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே சில மாற்றங்கள் நடக்கும். முக்கியமாக அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இது வரைக்கும் யூகேல இருந்தார், இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அது அவர் யூகேல இருக்க வரைக்கும் ஃபுல்லாக எதிர்கட்சின்னா லைம்லைட் இருந்தது எடப்பாடி அண்ணன் அவர்கள், இப்போ இவர் போயிட்டார். ஸோ இப்போ எதிர்கட்சி லைம்லைட்டில் யார் வர போகிறது, அது ஒரு போட்டி இருக்கும். அதுதான் அடுத்த ஒரு வருடத்துக்கு நடக்க போகுது. அதே போல் திமுக வெற்றிக்கு முக்கிய காரணம் கூட்டணி, ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது அப்படியே இன்டெப்த்தாக எடுத்து விஷயங்களை பேசுகிறீங்க. எப்படி இது சம்மந்தப்பட்ட ஆட்களோட நீங்கள் ஏதாவது தொடர்பில் இருப்பீங்களா, இல்லை சம்மந்தமாக யாரையாவது நீங்கள் கலந்துப்பீங்களா? இல்லைங்க, உண்மையை சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட யாருக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. முற்றிலும் நான் பார்க்குற வீடியோஸ் வச்சு தான் பேசுகிறேன். நான் வந்து பர்டிகுலர் ஒரே ஒரு குறிப்பிட்ட சேனல் சார்ந்த வீடியோவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி சார்ந்த வீடியோ பார்க்க மாட்டேன், எல்லா வீடியோவும் பார்ப்பேன். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துட்டு நான் அதுலேருந்து ஒரு பொதுப்படையான என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். அப்படி தான் நான் சொல்கிறேன். எனக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இல்லை, ஏன்னா இது பார்க்குற மக்கள் அது எப்படி புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக இதை நான் இந்த கேள்வி. கண்டிப்பாக.
பார்ப்போம் பின்னாடி பார்ப்போம். என்ன நடக்க போகுது. ஆமாம். திமுக கூட்டணி எவ்வளோ இன்டாக்டாக இருக்கிறாங்க, என்ன ஏது, எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றிணைய போகிறாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 2026 வந்துட்டு யார் வெற்றி பெறாங்கன்றது இருக்காது. திமுக ஆட்சி இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இது இப்படி தான் இருக்கும். இதை நோக்கி தான் பயணம் இருக்கும். பார்ப்போம், ஏதாவது ஒரு புதுமை நடக்குதான்னு பார்ப்போம். கண்டிப்பா. எல்லாருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் யாராவது மாற்றிட மாட்டாங்களா, ஏதாவது புதுசாக நடந்துடாதான் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் குடியாத்தம் பிரவீன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி சுப்ரா. தேங்க்யூ. லண்டன் டைம் பாஸ் நேயர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.